ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சூப்பர் தேங்க்ஸ் மூலியமா உங்களுடைய அன்பை வந்து நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் மிகவும் மனமார்ந்த நன்றிகள். 2 பேர் யூனிஃபார்ம்ல வந்திருக்கோம். ஆமா, அதாவது இது இதுதான் சகப்புனாலே இது என்னதான் அது அவருதுதான் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இது. 2 பேருமே ரெட் அண்ட் பிளாக்ல வந்திருக்காருங்க. என்னன்னு கேளுங்க. நீதான் என்னது இது பிளாக்ல வரும்? பிளாக் கிடையாது, தெரியாதுன்றனால தப்பிச்சுக்கீங்க. காட்டுங்க. வேண்டாம் போலாங்களா? நேற்றுக்கு ஆனால் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. சிறப்பா போடணும்ல, நல்ல வீடியோவா போடணும்ல, அதனால அதுவும் இல்லாம 1 ஹவருக்கு மேல எடிட் கூட பண்ண வேணாங்க, நீங்க போட்டா போதும் அப்படின்னாங்க. 1.25 மணி நேரம் வந்துருச்சு, 1 மணி நேரம் 11 நிமிஷம் வந்துருச்சு. ஒன்றும் இல்லை, அதெல்லாம் போட்டு எடிட்லாம் பண்ணி ரெண்டரிங் போட்டு வரதே கூட வந்து நினைச்சேன். நீங்க அந்த காமன் கூலா தான் இருக்கணும். சில நேரத்துல வந்து திடீர்னு இதாயிடுறோம். அதனால வந்து காமன் கம்போஸ்டா பஸ்ட் அவுட் ஆயிட்டீங்க. நான் நேற்றுக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டீங்க அப்படின்னாங்க. அது ஏன் அப்படி ஆகுதுன்னு தெரியல. முன்னெல்லாம் ஆகாது. திமுகன்னு பேரை கேட்டாலும் டென்ஷன் ஆகுது. அதெல்லாம் நான் சொல்லல, எனக்கு வர ஆகுதுங்க. பண்ற சேட்டைகள் அந்த மாதிரி இருக்கு. நீ எதில் ஆரம்பிச்சுன்னு இப்போ எதில் முடிப்பேன்னு தெரியலையே. சரி, முதல்ல அரசியல்லே பேசிடுவோம். அரசியல் தானே எப்பவும் பேசிக்கிட்டு இருக்கோம். அரசியல் தானே பேசுறோம். சினிமாவில் ஒரு அரசியல் இருக்குல்ல. ஐய, அதுல இருந்தா ஆமா, இனிதே ஆரம்பிக்கலாம்ல. ஆமா, இன்றைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. அதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னா சரி போங்க, ஆரம்பிச்சிட்டீங்க. தர்மன் பட தலைப்பு வந்து அந்த இது டைட்டில் வந்து இன்னைக்கு ரிவீல் பண்ணியிருக்காரு. அஸ்வத் மாரிமுத்து அவரோட டைரக்ஷன்ல 173 தலைவர் 173 அப்படின்னு சொல்லிட்டு தி டெட்லி டாக்டர். ஆமா, தர்மன் தி டெட்லி டாக்டர். தர்மதுரை மாதிரி கிடையாது. அப்போ கூட நீ நல்ல டாக்டர் கிடையாது. என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னு டாக்டரா நடிக்கிறாருங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி எப்போ டாக்டர் படம் வந்ததுன்னா நல்லா ஓடிடுச்சுல. அது ஓடிடுச்சு. அது குட்டி ரஜினி, இது மினி ரஜினிகாந்த் நடிச்சது. ஒரிஜினல் ரஜினி, ஒரிஜினல் சிவகார்த்திகேயன். பெரிய சிவகார்த்திகேயன் நடிக்கிறாருல்ல. என்னங்க பெரிய சிவகார்த்திகேயன்? அவங்க பெரிய சிவகார்த்திகேயன், குட்டி ரஜினிகாந்த். மாத்திக்கிங்க, அப்படி மாத்திக்கணும். மினி பிரதீப் ரங்கநாதன், பெரிய பிரதீப் ரங்கநாதன். யார் ப்ரொடக்ஷன்ல? RKFI அவங்களோட ப்ரொடக்ஷன்ல கமலஹாசன் அவர்களின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் தர்மன் தி டெட்லி டாக்டர். அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் சுந்தர் சி காவு வாங்கி, சிபி சக்கரவர்த்தியை காவு வாங்கி. சிபி சக்கரவர்த்தி படம் பண்ணலன்னு தான் சொன்னேன். அதுக்கு கதை எல்லாத்தையுமே எடுத்து அது நான் சொல்லிடுவேன். அது என்னோட பிரச்சனை. அது அந்த பிரச்சனை ஆப்கானிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ராஜஸ்தான். ரைட், முடிஞ்சுட்டேன். இப்ப நான் அந்த கதையை எடுக்கக்கூடாது. அவன் எவ்வளவு வருஷமா எழுதியிருப்பாரோ அந்த கதையை. அதுதான் முக்கியமா அவர் பேசினதுல ஒரு விஷயம் சொன்னா, இனிமே பார்த்து தான் நடந்துக்கணும். நம்மளுக்கு வேண்டியவங்களுக்கு நம்ம எது பண்ணாலும் அது நல்லது, நம்மளுக்கு வேண்டாதவங்களுக்கு நம்ம எது பண்ணாலும் கெட்டது. இல்லை, நம்மளை பிடிக்காதவங்களுக்கு நாம எது பண்ணாலும் பிடிக்காது. நம்மளை பிடிச்சவங்களுக்கு எது பண்ணாலும் பிடிக்கும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அதையும் அப்படிதான் சொல்லியிருக்காரு. கமல் எழுதி கொடுத்துருப்பாரு. அங்க போனாலே அந்த மாதிரி ஏதாவது நடந்துரும். அந்த பிடிக்கல, அந்த கையை பிடிச்சிருப்பாரு. அந்த வைப்ரேஷன்ல ஏதாவது ஒன்று ஏறி இந்த பக்கம் வந்து அவர் சொல்ல வந்தது மாதிரி வேற ஏதாவது ஒன்று வந்திருக்கும். இல்லைன்னா இதை கொண்டு நீங்க கண்டுபிடிக்கிறது எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பாப்போண்டா, இதை பத்தி நீங்க கண்டுபிடிக்க எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பாப்போண்டா, ஏதாவது ஒன்று நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது ஓகே. அந்த படமா வந்து ஒரு சிம்ரன் இருக்காங்க. ஏங்க என்ன அவர் என்னதாங்க பாவம் பண்ணாரு? அவர் பேசவும் கூடாதுன்றீங்க, பேசினாலும் பிரச்சனைன்றீங்க, பேசலனாலும் பிரச்சனைன்றீங்க. கரூர் விஷயத்துக்கு வந்து என்னங்க இந்த மாதிரி ஆச்சுன்னு ஒரு ட்வீட் போட்டா அது ஒரு பிரச்சனைன்றீங்க. போடலை, வேற மற்ற விஷயத்துக்குலாம் போடலைன்னா அதுவும் பிரச்சனைன்றீங்க. நான் என்னதான் பண்றது, இந்த நாட்டில் வாழ்றதா வேணாமான்ற மாதிரி மன உளைச்சல்ல பேசியிருக்காங்க. நாங்கள் எதுவுமே சொல்லலை. நீங்க இருக்கிறதுனா இருங்க, இல்லை போறதுனா போங்க. அதாவது இந்த ஞானோதயம் எல்லாம் பல வருடங்கள் கழித்து தான் வருமா? நம்ம பேசினாலும் பிரச்சனை. நான் நேத்தே சொன்னேன், அவருக்கு மார்க்கெட்டிங் பண்றது எப்படின்னு தெரியும். நம்ம அவர்கிட்ட போய் விளையாடக்கூடாது. கரெக்டா ஒரு படத்தை எப்படி மார்க்கெட்னா இத்தனை வருஷமா அவர் பேசிட்டு தான் இருக்காரு. ஷூட்டே போலையே. அதுதாங்க சொல்றேன், இத்தனை வருஷமா அவர் பேசிட்டு தான் இருக்காரு. இப்பவே ஆரம்பிச்சிடணும். அதெல்லாம் மார்க்கெட்டிங் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிடணும். இப்பவே அவர் வந்து சொல்லிட்டாரு, நான் பேசினாலும் பிரச்சனை, பேசலனாலும் பிரச்சனை. இதெல்லாம் பல வருடங்களா நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறதா. நீங்க பேசினா என்ன நடக்கும்,
எதை பத்தி பேசுவீங்க, எப்படி பேசுவீங்கன்றது எல்லாம் தெரியும். பாஷா படத்துல இருந்து மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்து பேசிக்கிட்டு இருக்காரு. பாஷா படத்துல இருந்து பீக் அது. அந்த ப்ரொடியூசர் அந்த இது ஜெயலலிதா அவர்களோட ஆட்சியை பத்தி பேசி அது பெரிய பிரச்சனையாகி அது பெரிய மாபெரும் குற்றமா மாறிடுச்சு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அந்த ப்ரொடியூசருக்கு என்ன ஆச்சுன்றதையும் பார்த்தோம். ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அமைச்சரவையில் இருந்தாரு, தூக்கிட்டாங்க அவங்க. அப்புறம் கட்சியில நீக்கிறது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு. அதனால இது என்ன பேசுங்க பேச மாட்டீங்க எது என்னன்றதை எல்லாம் நாட்டு மக்களுக்கு தெரியும். நம்ம அந்த பக்கம் போக விரும்பல. நீங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருங்க, நல்லபடியா அந்த படத்தை எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணுங்க. இந்த டைரக்டரையும் மாத்திராதீங்க. அடுத்து பிரதீப் ரங்கநாதனை கூப்பிட்டு வரேன், இந்த கதை சரியில்லை, அங்க அடுத்து வேற யாராவது ஒருத்தனை கூப்பிட்டு வரேன். டைட்டில் வந்துட்டா எல்லாம் முடிஞ்சிருமா? ஆமா. சரி, நல்லபடியா அந்த படம் எடுக்கட்டும். எதுக்கோசம் சொல்றேன்னா சிம்ரன் இருக்காங்க, அதுக்கோசம் சொல்றேன். 2வது டைம் நடிக்கிறாங்களா? ஆமா, பேட்டைக்கு அப்புறம் நடிக்கிறாங்க. அதனால வேற ஒண்ணும் இல்ல. ஏதோ படம் வாழ்த்துக்கள். இந்த படம் நல்லபடியா அஸ்வத் மாரிமுத்துக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய நடிகர், ஒரு உச்ச நடிகரை வச்சு தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான நடிகரை வச்சு படம் எடுக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. 2 பேரை காவ வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு சாமி, 2 சாமி, 3வது சாமி அவர் வந்திருக்காரு. 4வது சாமி ஃபர்ஸ்ட் KS ரவிக்குமார் அவர்கள் எடுக்க வேண்டியதா இருந்ததுதான். அப்படி சொல்லியிருக்காங்களா? ஆமா, ரவிக்குமார் அவர்கள் முதல்ல, அடுத்ததுதான் சுந்தர்சி அவர்கள் போயிருக்கு, அடுத்தது சிபி சக்கரவர்த்தி போயிருக்கு. நமக்கு தெரிஞ்சது அது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாதது. KS ரவிக்குமார்ன்றது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாதது. சுந்தர்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி கதை சொல்லி 2 பேருக்கும் கதை சொல்லி என்னால இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடி மாய முடியலன்னு சொல்லி போயிருப்பாரு. 2வது சிபி சக்கரவர்த்தி ரொம்ப இதுவா சந்தோஷமா இருந்தாரு. ஒரே ஒரு படம் தான் பண்ணாரு, டான் ஒரு பெரிய படம் பண்ணிட்டு, மாபெரும் படம் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுவும் அடுத்து வேலைக்கு ஆகல. அவருக்கும் ஒர்க் அவுட் ஆகல. அஸ்வத்துக்கு தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பார்ப்போம். அஸ்வத் ஏற்கனவே STR வச்சு ஏதோ ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு AGSக்கு. ஆமா, 90s கிட்ஸுக்கு அந்த இதை வச்சு அந்த சிம்புவோட அந்த இதெல்லாம் இருக்குமே STR இது, அதை வச்சுலாம் ஏதோ படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கலக்குவேன் அதெல்லாம் வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாரு. என்னாச்சுன்னு தெரியல. அது இங்கிட்ட வந்துருக்குது. சரி, போதுமா? போதும். வேஸ்ட் ஆஃப் 10 minutes. இல்ல ஓகே தான். 401 அந்த TNPSC எக்ஸாம் அந்த பணியிடை உறுதி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த எரிவாயு துறைங்களா, அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு 401 பேருக்கு பணி நியமனம் பண்ணி வச்சிருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாகவே பண்ணி வச்சிருக்காரு. நிறைய யங்ஸ்டர்ஸாக தான் இருக்காங்க, எல்லாம் புது வரவுகளாக இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது பணம் இல்லாமல் நாங்கள் எதுவும் பணம் கொடுக்காம எங்களுக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு. அதனால் இந்த வேலையை நாங்கள் யாருக்கிட்டையும் பணம் வாங்காமல் லஞ்சம் வாங்காமல் நாங்கள் இந்த வேலைகளை சிறப்பாக செய்யணும்னு நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்றாங்க. இது ஒரு நல்ல முன்னெடுப்பு. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் வேலைகள் கொடுக்கும்போது, ஏன்னா இப்போ எப்படி நிறைய பேர் எம்எல்ஏக்கள் பணம் இல்லாமல் இந்த தேர்தலை ஜெயிச்சிருக்காங்களோ, பணமே கொடுக்கல, அப்புறம் அவங்களுக்கு இந்த பணம் எடுக்கிறதுல என்ன அவசியம் வரும். அதுக்கப்புறம் அதுல பணம் புழங்குறத பார்த்து ஏதாவது ஆசைகள் ஒரு பக்கம் வரும். அது எப்படி தடுக்கிறதுன்றது அடுத்த பிரச்சனை. ஆனா இப்போதைக்கு அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் இப்ப கம்மியா இருக்கும்ல. புதுசா வந்தவங்களுக்கு ஐயோ நம்ம ஏதாவது தப்பு பண்ணா நம்ம மாட்டிப்போம், நம்ம தலைமைக்கு கெட்ட பேர் ஆகும் அப்படின்னு நிறைய பிரச்சனை. அந்த மாதிரிதான் இப்ப வரக்கூடிய புது இளைஞர்களும் பணம் இல்லாம இந்த வேலைக்கு சேர்ந்ததுனால எந்த விதமான பிரச்சனையும் அவங்களுக்கும் இல்லை. யாருக்கும் போய் இப்போ கடன் வாங்கியிருக்கோம், நாங்க நகையை வச்சு பண்ணி வாங்கியிருக்கோம், வட்டிக்கு வாங்கியிருக்கோம், அதனால நாங்க இதுல இருந்து காசு எடுத்தாதான் இங்க கொண்டு போய் கொடுக்க முடியுன்ற அந்த இது இல்லாம இருக்கும்போது, இது ஒரு ஊழலுக்கு ஒரு ஆரம்பிக்கிற இடத்த கொஞ்சம் இது பண்ணிருக்கு, அடைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு இது. நிறைய பேருக்கு இந்த ஒப்பந்த கொடுத்துருக்காங்க, வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் நேரடியா முதலமைச்சரே கொடுத்துருக்காருன்றதுனால தனியா எல்லாருக்குமே தனித்தனியா, அதுதான் எல்லாருக்குமே ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் பாக்குறோம். அது இல்லாம இன்னும் 15,000 பணியாளர்கள் இந்த வருஷத்துக்குள்ள சேர்க்கிறோம்னு சொல்லி அந்த துறையோடைய, மின்சாரத்துறையோடைய அமைச்சர் இவர் சொல்லியிருக்காரு, நிர்மல்குமார் அவர் சொல்லியிருக்காரு. அது ரொம்ப தேவையா இருக்கு. 15,000 பணியாளர்கள் வேணும். ஏன்னா ஷார்டேஜ் நிறைய இருக்கு. நிறைய இடங்களுக்கு அந்த மின் விநியோகம் பிரச்சனையாச்சுன்னா போறதுக்கு ஆட்கள் இல்லைன்ற பிரச்சனைகள் நிறைய இருக்குன்றதுனால அதை சீக்கிரம் இந்த வருஷத்துக்குள்ள இன்னொரு 6 மாசம் இருக்கு. இந்த 6 மாசத்துல அதை நிவர்த்தி பண்ணணும்ன்றத ஒரு குறிக்கோளா வச்சு செயல்படுறாங்க. செஞ்சாங்கன்னா அந்த துறைக்கும் நல்லது, மக்களுக்கும் இந்த மின்வெட்டு ரொம்ப சீக்கிரம் சீர் செய்யப்படும் அப்படின்றதான். அதையும் தாண்டி முக்கியமானது, நாளை காலை 10:30 மணிக்கு இருக்கு சூரிய லக்னத்தில் கிரகங்கள் ஒன்று சேரும்போது 10:30 மணி அளவில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சிடி அது ஏமாற்றம் சொல்லியிருக்காரு மாதிரி இருக்குமா?
பெரிய எதிர்பார்ப்பு, வெள்ளை அறிக்கைக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் அவர் ஏமாற்றமும் இருந்துச்சு. வந்ததுக்கு அப்புறம் பெரிய ஏமாற்றம் இருந்துச்சு. இவருக்கு இந்த இதுக்கு பெரிய வரவேற்பு இல்லை, எதிர்பார்ப்பு இல்லை. ஆனால் ஒரு சம்பவம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து மரியா வில்சன் சரியா அதை இது பண்ணல, ப்ரொசீஜ் பண்ணல. அதுக்கு வாங்கி கட்டியிருக்காங்க முதலமைச்சர்கிட்ட. அப்போ வந்து இப்போ சிடிஆருக்கு தெரியும்ல, எப்பா இப்போ இப்படி இருக்கா, அப்போ நம்ம இப்படியே போவோம், இந்த ரூட் எடுத்து போவோம் அப்படின்னு சொல்லி இப்போ பண்ணுவாரு. ஆமா, அதான் இப்போ நம்ம என்னைக்கு எப்படி சட்டசபையில் அன்னைக்கு ஃபைனல் டே நம்ம எதிர்பார்க்கல, அந்த மாதிரி இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அதை எதிர்பார்க்கும் போது ஏதாவது ஏமாற்றம் வரும். ஃப்ரீயா விடுங்க, காலைல 10:30 மணிக்கு அதுவா வரும். அப்போ பார்த்து படிச்சு தெரிஞ்சுப்போம் யாரு எங்க என்ன 1000 கோடி வரப்போகுதுன்னு, யாரு எங்க என்ன, யாராவது குங்குமம் வச்சவங்களா சந்தனம் வச்சவங்களா அப்படின்றதெல்லாம் நாளைக்கு பார்த்தா தெரிஞ்சிட போகுது. பேண்ட் வேற எடுத்து வச்சுக்க சொல்றாங்க நீங்க, அது போயிட்டு இருக்கு. அப்புறம் கொள்கை புடலங்காயின்னு சொல்லி ஒரு சந்தைக்கு புதுசா ஒரு காய் வகை ஒன்று அறிமுகப்படுத்திருக்காங்க சிபிஐ வந்து அறிமுகப்படுத்தல, சிபிஐ அறிமுகப்படுத்தி இருக்கு. யாருன்னு பார்த்தா அது 3 பேர் பிஜேபி, டிஎம்கே, ஏடிஎம்கே. அதுதான் அவர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த கொள்கை புடலங்காய் எங்களுக்கு வேண்டாம், நீங்களே வச்சு வியாபாரம் பண்ணிக்கங்க அப்படின்னு. அது நேற்று நம்ம மணிசார்ட்ட கூட பேசும்போது சொன்னதுதான். அதாவது அவங்க கூட இருக்கும்போது அவங்கள இது பண்றது கிடையாது, அவங்கள விட்டு வெளியே போறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுவும் தனிப்பட்ட முறையில் அவரை வந்து சண்முகம் அவர்களை வந்து தாக்குறதுன்றது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அதைத்தான் தொடர்ந்து செய்யறாங்க. திமுகவுடைய அந்த அடிநாதமே வந்து அப்படிதான் இருக்கு. நாங்க எங்க டிஎன்ஏல இல்லைன்னா கூட அதை நாங்க யார்ட்டையாவது வாங்கி ஆர்எஸ் கிட்டயோ ஆர்எஸ் பாரதி கிட்டயோ கொஞ்சம் பிளட் வாங்கி நாங்க ஏத்தி போன்ற மாதிரி உள்ள வந்து ஏத்திப்பாங்க அந்த பிளட்டை. ஸோ அதை தான் வந்து இப்போ அங்க இதுல வேலை செய்யக்கூடிய திருமாவேலன் அவர்கள் வந்து இந்த வேலையை வந்து செய்யறாங்கன்னு சொல்லி அவரை தான் கடுமையா வந்து தாக்கியிருக்காங்க. அவர் தான் இருக்காரு, அவரு ஏதோ ஒரு பத்திரிகையில இருந்து அங்க போய் சேர்ந்தாரு. இப்ப அங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப முரசொலி, கலைஞர் டிவிலாம் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இங்கிருந்து வெளியே போறவங்கள முரசொலியில பாகம் 1 பாகம் 2 அப்படின்னு பார்ட் 1 பார்ட் 2 போட்டு அவங்களை கிழிக்கிறது, அவங்களோட முகத்திரையை கிழிக்கிறேன்ற பேர்ல. அவங்க கட்சி பத்திரிகை தானே, அவங்க ஆளுங்க தானே படிப்பாங்க, வேற யாரும் படிக்க மாட்டாங்களா பெரும்பாலும். அதனால அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அது எல்லாத்தையும் வந்து அதுல போட்டு எழுதுறது அப்படின்னு பண்ணியிருக்காரு. அதுக்கு சரியான பதிலடியா இன்னைக்கு சிபிஐ இவங்களும் கொடுத்துட்டாங்க. சண்முகம் அவங்க டீமும் வந்து கொடுத்துருச்சு. அந்த கட்சியே வந்து அதுக்கான பதிலடியை வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அவங்க வந்து இவங்களா ஏற்படுத்திக்கிட்டது தான். நீங்க 5 வருஷம் அவங்கள பத்தி எதுவும் பேசாம அவங்க சொன்னதுக்கெல்லாம் ஆமாம் போட்டுக்கிட்டு அவங்களுடைய பெருசா அவங்கள எதிர்க்க முடியாம கேட்டா கொள்கை கூட்டணி, மதசார்பற்ற கூட்டணி அப்படின்னு பேசினதோட விளைவு இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிக்குது. இன்னைக்கு அவங்களையே கோவப்பட வச்சுட்டீங்கல்ல, சிவனேன்னு போயிட்டு இருந்த அவங்களையே கோவப்பட வச்சுட்டீங்கல்ல, அதுதான் இதன் விளைவு. அதுதான் அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க பிஜேபியோட அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு நினைச்சதன் விளைவு தான் இங்க வந்து இப்படி நிக்குது அப்படின்றதுதான் அதுல இருக்கக்கூடிய சாராம்சம். அதை தான் இன்னைக்கு போட்டு உடைச்சிருக்காங்க. அதை சொன்னதுக்கு தான் அவரை போட்டு அடிக்கிறாங்க. நீங்க பிஜேபியோட ஏடிஎம்கேயோட கூட்டணி வைக்கணும்னு நினைச்சதுக்கான இதை தான் வந்து வெளியே சொன்னதுக்காக தான் அவங்கள போட்டு அந்த அடி அடிக்கிறது. அதனாலதான் அவங்க போட்டு இன்னைக்கு இந்த அடி அடிந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது தேவையா? இங்கெல்லாம் ஒரு பேஜ் இருக்குன்றது இப்பதான் பாத்துருக்கேன் நான். பாத்துக்குங்க, அதுதான் எல்லாருக்கும் எது இப்படி ஒரு பேஜ் இருக்கா, பரவாயில்லையே உங்க கட்சிக்கு இதெல்லாம் இருக்கா அப்படின்ற அளவுக்கு வந்து இருக்கு. அதே மாதிரி திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருக்காரு, அந்த ஆக்ஷன் செஞ்சார்ல சிஎம் சார் வந்து ஆக்ஷன் செஞ்சார்ல, அது வந்து பண்ணியிருக்க கூடாது, அது கட்சி ஸ்டேஜ்லேயே அது நான் வந்து பண்ணுறதை தவிர்க்கிற மாதிரி ஒரு விஷயம், ஆனால் அது நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே பண்ணது வந்து சரியில்லைன்னு ஒரு கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு. 3 விஷயம் சொல்லியிருக்காரு. ஒன்று வந்து தனியார் மயமாக்க கூடாது, இது தூய்மை பணியாளர்களுடைய வேலைகளை வந்து தனியார் மயமாக்குறத கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது இது சொல்லலை, இப்போ வந்து நீங்கள் ஆக்குறதுன்றது தவறானது. இது போல கடந்த ஆட்சியில் நடந்த போது நாங்கள் வந்து இதை வந்து எதிர்த்திருக்கோம், அதே போல் இப்பயும் வந்தாலும் நாங்கள் இதை எதிர்ப்போம். தனியார் மயமாக்குறத நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம் தூய்மை பணியாளர்கள் வேலைகள். 1. 2வது, தங்க மோதிரம் திட்டத்தை நீங்கள் கைவிட்டுட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் ஒதுக்கி இருக்க நிதியில பல பேர் வந்து அரசு ஆஸ்பத்திரிகளுக்கு வராமல் தனியார் ஆஸ்பத்திரிக்கு போறாங்க, அது ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் போறதை தவிர்க்கிறதுக்கு அரசு ஆஸ்பத்திரிகள்லயே சிறந்த மருத்துவத்தை வந்து நீங்கள் கொண்டு வரணும், நிறைய எக்யூப்மெண்ட்ஸை வந்து கொண்டு வரணும். நீங்கள் ஒதுக்கியிருக்க அமௌண்ட் வந்து பெரிய அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டை வச்சு நிறைய பணியாளர்களை உள்ளே கொண்டு வரலாம். அந்த சேவை, இந்த நர்ஸ் இந்த மாதிரி இருக்காங்களே, அந்த மாதிரி இருக்கவங்கள நீங்கள் நிறையா கொண்டு வரலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து மறுபரிசீலனை செய்யணும். தங்க மோதிரம் திட்டத்துக்கு பதிலாக அதை நீங்கள் மறுபரிசீலனை செய்யணும்னு இருக்காரு. 3வதாக தான் முதலமைச்சருடைய இந்த செய்கை வந்து ஒரு முதல்வருடைய மாண்புக்கு சிறந்ததா இல்லை, அதை அவர் வந்து தவிர்த்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன்னெடுக்கிறாங்க. ஆமாம், அது தெரியல அது எப்படி, ஏன்னா அவங்க ஒண்ணு பண்றாங்க, இவர் எதுவுமே பண்ணல. கடைசியா தான் இந்த ஆக்ஷனை வந்து பண்றாருன்னும் போது இல்ல அவருடைய கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல,
அவரும் வந்து நானும் சொல்லணும்ல, அப்புறம் நான் சொல்லணும்னா தப்பாயிடுன்ற ஒரு இது இருக்குல்ல, அதனால வந்து அதை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் ரசிச்சிருப்பாரு அப்படின்னு என்ன ஃபைட்டுன்ற மாதிரி. பட் இருந்தாலும் அவருடைய இந்த இதுக்கு வந்து அவருடைய தலைமை பண்புக்குன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அவருக்கு கூட்டணியில இருந்தவங்க இன்னும் கூட கொஞ்சம் நெருக்கமாவே இருக்கிறவங்க கடைசி நாள் வரைக்கும் பை பை சொல்ல முடியாம, வெற்றி கொடி கட்டு படத்துல அந்த பார்த்திபனும் முரளியும் வந்து போக முடியாம எப்படி எதிர்ப்பாங்கல்ல. இந்த நீங்க பார்த்துருப்பீங்கன்னு அந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீன்ல பார்த்திபன், மீனா அவங்களாம் இருப்பாங்க, முரளி, மனோரமா இவங்கெல்லாம் ஊருக்கு கிளம்பணும். அப்ப வந்து மனோரமா சொல்லுவாங்க பார்த்திபன், வா வா நம்மளாம் கிளம்பும் ஊருக்கு போகணுன்னே, பார்த்திபன் அப்படியே ஒரு மாதிரி நின்னோடனே மனோரமா கண்ணு கலங்கிறான், நீ வரமாட்டல்ல அப்படின்னு. அப்படி சொன்னோடனே ஒரு மாதிரி பார்த்திபனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அதுதான் மனோரமா தான் ஸ்டாலின், திருமாவளவன் தான் வந்து இது திருமாவளவன் இல்ல, திருமாவளவன் அவரு தான் திருமாவளவன். ஆமா, இதுதான் வந்து நீ வரமாட்டல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான் போயிட்டு இருக்கு. இல்ல இதுல என்னன்னா, இதுல இந்த அவர் சொல்லக்கூடிய இந்த தங்க மோதிரம் திட்டத்தை வந்து ஒரு ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு வாக்குறுதியா கொடுத்திருக்காரு. ரெண்டாவது அந்த வாக்குறுதியிலேயே இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல பிறக்கக்கூடியவங்களுக்கு தான், அரசு மருத்துவமனைகள்ல பிறக்கக்கூடியவங்களுக்கு தான் இது வந்து இருக்கணும் அப்படின்றது ஒண்ணு சொல்லியிருக்காரு. இங்கேயே இருக்கக்கூடியவங்களுக்கு தான், புலம்பெயர்ந்து வந்தவங்களுக்கு கிடையாது, தமிழ்நாட்டிலேயே பூர்வாங்கமா குடியிருக்கக்கூடியவங்களுக்கு தான் இது வந்து பொருந்தும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அரசு மருத்துவமனைகள்ல இல்ல அரசு காப்பகங்கள்ல பார்க்கக்கூடியவங்களுக்கு தான் இது வந்து பொருந்தும். 1 கிராம் மோதிரம்னு வந்து இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து 755 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி இருக்காங்க அப்படின்றதுதான். அதை அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அவர் கொடுத்த வாக்குறுதி எடுத்தோடனே ஸ்கிப் பண்ணி அவர் வந்து பண்ண முடியாது. வேணா அதுக்குன்னு தனியா நிதி ஒதுக்கலாம். இந்த தனியார் மருத்துவமனைகளை விட அரசு மருத்துவமனைகளுக்கு இன்னும் பெட்டரான சிகிச்சை முறைக்காக வேணா வந்து ஒதுக்கலாம், அமௌண்ட்டை ஒதுக்கலாமே தவிர இந்த நிறுத்த முடியாது. வருவாங்கன்றது ஒண்ணு இருக்கு. அது தங்கத்துக்குன்றதை தாண்டி அங்கே வரவங்களுக்கு அது அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல மருத்துவம் கிடைக்கிது அப்படின்னா அவங்களுக்கும் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேலே ஒரு நம்பிக்கை வரும். திருப்பி அடுத்த நம்ம இங்கே வரலான்ற ஒரு எண்ணமும் வரும். அவர் என்ன சொன்னார்னா, அந்த தங்கம் நீங்க கொடுக்குற அந்த 1 கிராம் தங்கம் மோதிரம் கொஞ்ச நாள் கழிஞ்சு அவங்க கைக்கு பத்தாம போயிடும், அப்ப அது வேஸ்ட் தானே, அப்புறம் தூக்கியா போட்டுருவாங்க. அதை ஏங்க வச்சிருக்க தானேங்க போறாங்க, வேற ஏதாவது தங்கத்தோட சேர்த்து கொண்டு போய் இது பண்ணி உருக்கி இல்ல வேற ஏதாவது பண்ணிட்டு போறாங்க. இல்ல ஒரு ஞாபகார்த்தமா கூட வச்சிருப்பாங்க, இல்லைன்னா அதை வந்து வேற ஏதாவது தங்கத்தோட சேர்த்து மாத்தி போட்டுப்பாங்க, ஏதோ ஒண்ணு பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? அதுக்காக வந்து 15,000 ரூபாய் 17,000 ரூபாய் அவங்களோட எஸ்டிமேஷன் 17,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு தேதிக்கு 14,000 ரூபாய் இருக்குங்க. அந்த டேட்டு அவங்க சொல்லியிருக்க டேட் செப்டம்பர். அந்த டேட் கணக்கு பண்ணி பார்த்தா அந்த செய்கூலி சேதாரம் அது இதுன்னு எக்ஸ்ட்ரா போட்டு எல்லாம் வச்சா கூட 755 கோடி ரூபாய்க்கு வந்து தங்கத்தை வந்து அவங்க வந்து முதலீடு பண்ணணும், அதுல இருந்து எடுக்கணும், தங்கம் இது பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை வந்து இப்ப நீங்க ஸ்கிப் பண்ணுங்கன்னு சொல்றதுல நியாயம் இல்லை. அவங்களுடைய வாக்குறுதி அது. அந்த வாக்குறுதி இதுக்கு பதிலாக நான் இது செய்யறேன்னு சொன்னாலும் மக்களும் ஏத்துக்க மாட்டாங்க. இது சொன்னீங்களே அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்டா கூட அந்த டீம் ஒத்துக்காதுல்ல, அது எப்படி அப்படின்னு கேட்கும்ல. ஆமா. அடுத்தது அன்புமணி அவர்கள் ராமதாஸ் அவர்களை சந்தித்து விட்டார். ஒரே அழுக குரலா இன்னைக்கு 2 பேரும் கட்டி தழுவி அது நிலா காலம் கனவினில் தினம் தினம் உலா போகும் அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருந்த குடும்பத்துல ஏதோ ஒரு விரிசல் வந்து அப்புறம் அப்படி இப்படி மாம்பழத்துல கல் எறிஞ்சு கரெக்டா மாம்பழத்துல நடு சென்டரா பார்த்து கல் அடிஞ்சு 2 மாம்பழமும் பிரிஞ்சு, அதான் மாம்பழமா விழுவுன்னு பார்த்தா மாம்பழம் 2ஆ பிரிஞ்சு விழுந்துருக்கு. பிஞ்சு பஞ்சு பஞ்சா விழுந்து யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாம போய் ஏதோ ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆகாம ஏதோ ஒன்று நடந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கல் விட்டு எரிஞ்சதே என் புள்ளதான், யாரும் எல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு ஒருத்தர் ஒரு காலத்துல சொல்ல, அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி ஆகி கடைசி வரைக்கும் எதுவும் நடக்காம தேவையில்லாம தென்னந்தோப்பு மாந்தோப்பு அந்த பக்கம் எல்லாம் போய் இன்னைக்கு சரி எதுவுமே நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி இது நாங்க இன்னைக்கு அவருக்கு ஏதோ திருமண நாள், அந்த திருமண நாள்ல எல்லாரும் குடும்பமா போய் சந்திச்சிருக்காங்க. அப்புறம் எல்லாமே வந்து பாட்டுட்டு இது கார்த்திகை தீபம் பாட்டு பாடிட்டு, அது ஒரு பாட்டு வருமே நல்ல பாட்டு, எங்கள் வீட்டுல அந்த பாட்டை பாடிட்டு எல்லாரும் சுமூகமா வந்து முடிச்சது. சரி, இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் இவங்க சண்டையில விட்டு வெளில போனாங்களே அவங்க நிலைமை போடா
அவ்வளவுதான், வேற என்ன பண்ண முடியும். பாவம் ஜிகே மணிலாம் எவ்வளவு போராட்டம் நடத்தினாரு, எவ்வளவு அவமானங்களை சந்திச்சிருப்பாரு, எவ்வளவு வந்து நான் வந்து கட்சியை விட்டு எல்லாம் போறேன் அப்படின்லாம் பேசியிருப்பாங்க. நீங்க உங்க இஷ்டத்துக்கு சண்டை போடுவீங்க, சேருவீங்க. ஆனா உங்களை நம்பி உங்களுக்காக பேசுறவங்களுடைய நிலைமை இன்னைக்கு எல்லாம் சேர்த்துப்பீங்க. ஆனா அந்த பேச்சு அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்ல. இப்போ ராமதாஸ் அவர்களுக்கு ஜிகே மணியை பார்க்கும் போதெல்லாம் நீ இன்னைக்கு அப்படி பேசுனல, உனக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்றதுதான் ஓடுமே தவிர, அண்ணன் தானே, மூத்தவர் தானே, இந்த கட்சியோட ஒரு பெரிய சீனியர் தானே, இவரு பேசுனதுல என்ன தப்பு நினைக்காது. அவங்க அப்பா பேசியிருக்காரு, பிரச்சனை இல்ல. எங்க அப்பா பேசியிருக்காருங்க, பாட்டை தூக்கி அடிச்சான், என் மருமக வந்து டம்ளரை தூக்கி அடிச்சது, என் புள்ள வந்து பாட்டில தூக்கி அடிச்சான், அம்மாவே அடிக்க போனா வந்து வில்லனா வந்து நிக்குது. தப்புதான், இவனெல்லாம் அமைச்சராக்குனதே என் தப்பு தான், இந்த வயசுல ஆக்குனதே தப்புதான்னு வீரவசனங்கள்லாம் நீங்க பேசிட்டீங்க. ஆனா அப்பாவும் பிள்ளையும் நீங்க சேர்ந்துட்டீங்க. உங்க சண்டைக்காக 2 டீம் பிரிஞ்சு நின்னது இல்ல. இப்ப அன்புமணி கூட நின்னவங்களுக்கு பிரச்சனை இல்ல. அன்புமணி கூட நின்னவங்களும் ஐயா கூட போய் சேர்ந்துக்கிறதுல பிரச்சனை கிடையாது. ஆனா ஐயா கூட இருந்தவங்கள அன்புமணி அவர்கள் சேர்த்துப்பாரா? அவர் வந்து அந்த இடத்துக்கு அவர் நகர்வாரா? சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்படின்னு பல கேள்விகள் இருக்குல்ல. இப்போ உள்ள ஒரு இந்தியன் டீம் மாதிரி தான் வச்சுங்களேன். ஒரு இந்தியன் டீம் இருக்குன்னா ஒரு சீனியர் இருக்காருன்னா இதெல்லாம் இருக்கும். சீனியர் ஏதாவது சொல்லுவாரு, அப்புறம் ஜூனியர் வந்து சரி எல்லாத்தையும் கேட்டுப்பாரு. சீனியருக்காக நின்னாங்கல்ல, சீனியர் சொல்றதுதான் கரெக்ட்னு ஒரு டீம் நின்றுச்சுல, அவங்களுக்கு நீ ஃபீல்டிங் சரியா பண்ண மாட்டேங்கிற, வெளியே போ, என்ன விட அந்த ஆள் மோசமா பண்ணுவான், அவர் இருக்கட்டும், நீ வெளியே போ அப்படின்ற மாதிரி தான். அப்போ இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இவங்க எல்லாருக்கும் தெரியும் இது குடும்ப பிரச்சனை தான், அப்பா மகன் பிரச்சனை தான், இவங்க எப்போ வேணாலும் சேர்ந்துப்பாங்கன்னு. ஆனா இவங்களை சுத்தி இருந்தாங்களோ ஒரு கும்பல், ஜிகே மணி மாதிரியானவர்கள்லாம், அவங்களோட நிலைமை என்ன? இப்போ அவங்க அக்கா ஒருத்தவங்க வந்தாங்களா அரசியலுக்கு, அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த அரசியல்ல இருப்பாங்களா? இதெல்லாம் இருக்கு. அப்புறம் அவங்களுடைய அந்த பசுமை தாயகம் அது இதுன்னு ஏகப்பட்ட இப்ப சொல்லிட்டாராம், எல்லாத்தையும் நீயே பாத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாராம். இப்ப எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கன்னு சொல்லிட்டீங்கன்னா, இப்ப உங்களை நம்பி வந்தாங்களே உங்க பொண்ணு, பெரிய பொண்ணு காந்தி, அவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? சின்னம்மா வாழ்க்கை, சின்னம்மாக்கு எங்கங்க வாழ்க்கை இருந்துச்சு? தென்னந்தோப்பு அவங்கள நம்பி தானே கூட்டணி எல்லாம் வச்சாங்க. மதச்சார்பற்ற கூட்டணியே அடிச்சு பிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாம் பச்சை பச்சையா திட்டிட்டு இருக்காங்க. ஆப்போசிட் இந்த பக்கம் துரை வைக்கணும், நாம நீங்க பெரிய ஒழுக்கமா எங்க கட்சியில இருந்து கூட்டணு போனீங்களே அப்படின்றாரு. அந்த பக்கம் பொடலங்கா கூட்டணின்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு அவரு ஒரு பக்கம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வன்னியரசை வந்து கிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்படி போயிட்டு இருக்கு. இது 2 பேரும் சேர்ந்தா என்ன, சேரலனா என்ன? நீங்க சேர்ந்ததுனால இந்த நாட்டுக்கு என்ன நன்மை நடந்துச்சு? ஒரு அணியா வருவாங்கல்ல, அதுக்காக தான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவு டீசெண்டா ராமதாஸ் அவர்கள் ஒதுங்கிட்டாரு. நான் ஓய்வு எடுக்க போறேன், என் உடம்ப பாத்துக்க போறேன்ட்டு ஒதுங்கிட்டாருல. அதுதான் பெரிய மனிதருக்கு அழகு. பெரிய மனுஷங்க அப்படி நடந்துக்கணும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். உங்க அப்பாவை நம்பி வந்த இனியும் அப்படியே உங்க கட்சியோட அப்படின்ட்டாங்கன்னா யாரு? தென்னந்தோப்பு வரமாட்டாங்க. அவங்க ஏடிஎம்கேக்குள்ள மறுபடியும் போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதே பழைய சாவி என்ன. ஆமா, இந்த சாவியை தொலைச்சிட்டு அந்த சாவி எங்கள்கிட்ட கிடைக்குமான்னு 3 பேர் தேடிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தர் எடுத்து உள்ளதுக்கு வச்சிட்டாரு எப்பயோ எடுக்க, ஆனா அவரும் தேடிக்கிட்டு இருக்காரு. அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் நடந்துகிட்டு இருக்கு. பாப்போம். அப்புறம் ராசா அவர்கள் பேசின பேச்சுக்கு வன்னியரசு அவர்கள் வந்து பதிலடி சொல்லிட்டாரு. அது என்ன சொன்னாருன்னா, ஆமா அதுதான் மன பிறழ்வு வந்து ஏற்பட்டிருக்கு அவருக்கு, சீக்கிரம் சேர்த்துருங்க அப்படின்ற மாதிரி. தோத்த விரக்தியில வந்து மனப்பிறழ்வு ஏற்பட்டிருக்கு, சீக்கிரம் ஏதாவது சேர்த்து விட்டுருங்க பார்த்து. தொத்துக்கிட்டே இருக்கியடா அவரு தானே. என்னப்பா நீ எல்லாம் பேசுற? அப்படிதான் நான் பேசுவேன். இந்த ஊர்ல இந்த சென்டிவ்ஸ் பண்ற ஒரே ஆள் நீ தான்டா. மறிக்கொழுந்து வாசம் வரும்போது தெரியும் நீ தான்டா இருப்ப அப்படின்ற மாதிரிதான். வன்னியரசு அவர்கள் மீது ஏற்கனவே அவங்களுக்கு பயங்கர கோபம். அது அந்த ஏற்கனவே ஒரு அமைச்சராகும் போதே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நடந்துச்சு. அது நேற்று அவர் பேசுனது வெக்கமா இல்லையா அப்படின்னு நம்ம கூட கேட்டிருந்தோம். உங்களுக்கு வெக்கமா இல்லையாங்கிற அதே தான் இன்னைக்கு அவரும் கேட்குறாரு. நீங்க ஏங்க எங்களை பத்தி பேசுறீங்க? உங்க அநாகரிகமா நடந்துக்காதீங்க, உங்க கட்சி தலைமை உங்களை கண்டிக்கணும். உங்களுக்கு ஏதோ முத்திட்டு இருக்கு, அதுதான் பிரச்சனையா இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது, சரியாயிடுவீங்க. 2 எலுமிச்சம்பழம் எடுத்து நடு மண்டையில, அது பித்தம் தானே, அதுதான் அது போயிடுச்சுனாலே கொஞ்சம் பாதி பிரச்சனைகள் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஏதாவது நடந்தாதான் உண்டு. ஏன்னா எல்லாரையும் கண்ணா பின்னான்னு பேசுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ரோட்ல பார்த்துருப்போம், நம்ம போறவரெல்லாம் திட்டுவாங்க.
அவன் இந்த டென்ஷன்ல இருப்பான, கடுப்புல இருப்பான். போற வரவெல்லாம் திட்டு, எதுக்குறா திட்டுறது தெரியவே தெரியாது, அவன் எதுக்கு திட்டுறானே தெரியாது, எல்லாரையும் திட்டுவான், கண்ணாபின்னா திட்டுவான். டிராஃபிக்ல பைக்கு சிக்னல்ல போய் ரெட்ல நின்னாலும் நம்ம பின்னாடி போக முடியா, வைக்க மாட்டியா, உனக்கு அறிவு இருக்கா, இது இருக்கா, சீக்கிரம் போவேணாமா அப்படின்னுவான். இந்த பக்கம் வேணா வேகமா போனா அவனையும் பிடிச்சி திட்டுவான், இந்த பக்கம் வேணா ஸ்லோவா வந்தா அவன் பாட்டுக்கு ஓரமா போயிட்டு இருந்தா ஏன் நீ என்ன ஓரமா போயிட்டு இருக்க அப்படின்னு நடுவில் ஏதாவது ஒன்று சம்மந்தம் திட்டுவான்ல. அந்த மாதிரி தான் இருக்கு. யாரை வேணாலும் நாங்க திட்டுவோம். இப்ப எங்களுக்கு வந்து அந்த நிலைமையில தான் நாங்க இருக்கோம். நாங்க சிபிஐ திட்டுவோம், சிபிஎம் திட்டுவோம், விடுதலை சிறுத்தைகளை திட்டுவோம், விஜயை பிடிச்சி திட்டுன்னு திட்டிக்கிட்டே இருப்போம். யாருமே கிடைக்கலன்னா எங்க தலைவரையே கூட திட்டுவோம் ஒரு நாள் நின்றுக்கிட்டு. எனக்கு இது வரும்போது இதுதான், நீ அடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு எவன் அடிச்சாலும் அதை தாங்க கூட வலிமைன்ற மாதிரி தாவை காட்டு அடி வாங்கினதுக்கு அப்புறம் இனி எவன் அடிச்சாலும் நம்ம தாங்கிக்கலான்ற மாதிரி. அதாவது நீங்க எவ்வளவு யார் போனாலும் எனக்கு கவலை இல்லை, இனி நாங்களே பாத்துக்கிறோன்ற தன்னம்பிக்கை தைரியம் வந்து திமுகக்கு வந்திருக்குது. அதனாலதான் எல்லாத்தையும் எதிர்த்து வந்து அடிக்கிறாங்க. எனக்கு நாசர், வடிவேலு, கரண் 3 பேர் இருப்பாங்க. கூடி வாழ்ந்தால் கோடி. கரனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த செட்டெல்லாம் போட்டு கோத்தியா தம்பி மாங்காய் பல்பு பலாப்பழத்தெல்லாம் வாங்கி வச்சுட்டு, நீ பலாப்பழம் வாங்கி வச்சனால்தான் இவ்வளவு பிரச்சனையும், என்னைக்கு உரிச்சு அவன் என்னைக்கு சாப்பிட்டு என்னைக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்ட்டு மைக்கில் பேசுவார்ல வடிவேலு. அதுதான் அந்த மாதிரிதான் இருக்கு. அப்புறம் ஆர்எஸ் பாரதி அவர்களும் பேசியிருக்காரு, உங்களெல்லாம் வந்து ஒரு கேஸ் போட்டிருந்தோன்னா இந்நேரம் நீ அரசியலை விட்டே போயிருந்திருப்பீங்க, அதை நாங்கள் போடாமல் விட்டது தப்பு அப்படின்ட்டாரு. போட வேண்டியதானே, அவ்வளோ தைரியம் தான் அவங்க அப்பவே போட்டிருக்கணும். அல்லு அர்ஜுன் அவர் அந்த படத்தில் பார்த்தீங்களா, எப்படி ஒரு வழக்கு போட்டதுக்கே ஆடி போயிட்டாரு. இந்த கரூர் வழக்கெல்லாம் எவ்வளோ பெரிய வழக்கு, இது ஒரு தூக்கி போட்டிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களாம் முடிஞ்சிருப்பீங்க, அரசியலுக்கெல்லாம் அஸ்தமனம் ஆயிருக்கும் அப்படின்ட்டாரு. ஆனால் அங்கே தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டாரு. ஆண்டவன் கட்டளையா அந்த விஜய் சேதுபதி நடிச்ச படம்? ஆமாம். செய்ய வேண்டியது தானே செஞ்சு போக்க வேண்டியது தானே அப்படின்னு அந்த லேடி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கு ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்றது. உங்களுக்கு அவ்வளோ ஞானோதயம் இருக்குன்னா, நீங்க அரசியல் அவ்வளோ தெளிவான ஆட்கள்னா, 75 வருஷம் கட்சியுடைய பாரம்பரியம் இருக்குன்னா, மிசாவை பார்த்தவங்களா இருக்கலாம், எம்ஜிஆர் ஜெயலலிதாவே நீங்க பார்த்து இருந்திருக்கலாம், கலைஞர் காமராஜரையே நீங்க வந்து தோக்கடிச்ச கட்சியா இருந்திருந்தா ஒரு கேஸ் தானே போட்டிருக்கலாமே. ரொம்ப நாளுக்குள்ள வேணாம், ஒரு வாரம் கழிச்சு கூட போட்டிருந்திருக்கலாமே, ஒரு மாசம் கழிச்சு கூட போட்டிருந்திருக்கலாமே. அடுத்த ஆட்சி வந்தாலும் பாத்துக்கலாம்னு பார்த்தோம். அடுத்த ஆட்சி வந்து பாருங்க, அந்த அடுத்த ஆட்சி இல்லைங்க, 26லயும் நம்மளே வந்துரும். அதுக்கப்புறம் பையில வந்து ஒரு புடி பிடிச்சிடலான்னு இல்ல, இவங்க போட்ட தப்பு கணக்கு, விஜய்க்கு இருக்கிற இமேஜ், அதை நம்ம கேஸ் போட்டோம்னா நம்ம பக்கம் திரும்பிடும், நம்மளை வந்து காலி பண்ணிடுவாங்க அப்படின்ற எண்ணத்தினால ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்கிட்டாங்களாம். யாருமே அப்படி நினைக்க மாட்டாங்க, யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க, நீங்க வந்து அப்படி நினைக்காதீங்க அப்படின்னு வந்து நினைச்சதுனால வந்து விட்டுட்டாங்களாம், எஃப்ஐஆர் போடாம விட்டுட்டாங்களாம். அது உங்க தப்பு, யார் என்ன பண்ண முடியும்? நீங்க வந்து சரியா நீங்க வந்து நடந்துக்கலாம் அந்த விஷயத்துல. ஏன்னா ஒருவேளை வழக்கு போட்டிருந்தா வேற மாதிரி கூட போயிருந்திருக்கலாம், அது எஃப்ஐஆர் விசாரிச்சிருந்திருப்பாங்க, இந்த நாள் வரைக்கும் விசாரணைகள் வந்து நடந்திருக்கலாம், அதுக்கு இன்னும் வேற தெளிவு கூட வந்து கிடைச்சிருந்திருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு வந்து போடாம விட்டுட்டு இன்னைக்கு வந்து வீரவசனம், நாங்கள் மட்டும் அன்றே கேஸ் போட்டிருந்தால் ஒன்னா இருக்காது, எல்லாம் உங்க பக்கம் திரும்பி இருப்பாங்க அப்படியே. அப்புறம் நிறைய இருக்கா? மாமன்ற கூட்டம் நடந்துச்சு பார்த்தீங்களா, அதில் ஒரு முக்கியமான தீர்மானம் ஒன்று போட்டிருக்காங்க. மேயர் பிரியா அவர்கள் வந்து இனி வந்து எல்லா இதுலேயுமே வந்து முன்னாள் முதலமைச்சரோட ஃபோட்டோ தான் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து சுற்றறிக்கை விட்டுருக்காங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, மாமன்ற கூட்டத்தில் உட்காந்துட்டு மக்கள்லாம் அவதிப்படுறாங்க, மின்வெட்டுனால அவதிப்படுறாங்க, ஓட்டு உங்க வேலை அது கிடையாது. நீங்க மேயர், சென்னை மாநகராட்சி மேயர், அரசியல் பேசுறதுக்கு நீங்க போல, உங்களுடைய என்ன இதுவோ நீங்க அதை தான் பேசி. நீங்க இன்னைக்கு விஜய்க்கு சொல்றீங்கல்ல, விஜய் வந்து சட்டமன்றத்துல வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டா மாத்திட்டாரு, அவர் வந்து அப்படி பண்றாரு, பஞ்ச் டைலாக் பேசுறாருலாம் உங்களுக்கு வீரவசனம் வருது இல்ல, அப்ப அதை நீங்க ஃபாலோ பண்ணணும்ல. மாமன்றத்துல போய் என்ன பேசணுமோ அதை தான் பேசணும். நீங்க போய் தாவேக்காக ஏன் ஓட்டு போட்டாங்கன்னு மக்கள் வேதனை அங்க கேட்டாங்களா? கவுன்சிலர்கள் அங்க இருக்கக்கூடிய இந்த ஒன்று இதெல்லாம் வந்திருக்காங்களே, அவங்களாம் கேட்டிருப்பாங்க, திமுக காரவங்க கேட்டிருப்பாங்க. வந்துடும் சீக்கிரம், உள்ளாட்சி தேர்தல் வந்துடும், அதுக்கப்புறம் தெரியும். மேயர் பிரேயர் எல்லாம் எல்லாம் இதுக்கப்புறம் தெரியும். அதெல்லாம் வரமாட்டேன்றதுனால தானே இப்பயே பேச வேண்டியது எல்லாத்தையும் பேசிக்கிட்டு. இப்பவே பாருங்க, இந்த பக்கம் பழைய முதலமைச்சர் போட்டோ, இப்ப இருக்கக்கூடிய இந்நாள் முதலமைச்சர் போட்டோ அப்படின்னு ரெண்டுத்தையும் வச்சு
சபையை வந்து நடத்துறாங்க. அந்த சபையில முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றதுக்கு அதுல இருக்கக்கூடிய சில பேர் வந்து இது பண்றாங்க. அதையும் வந்து காங்கிரஸ் கட்சியினர் இருக்கட்டும், இப்போ ஒரு சிலர் அங்கிருந்து இங்க மாறின ஒரு சிலர் வந்து கட்சி மாறிட்டாங்கல்ல. இப்ப கட்சி மாறினாலும் கவுன்சிலர் அவங்க தானே. அப்ப அவங்க வந்து சில பேர் பிறந்தநாள் வாழ்த்து சொன்னாங்க, அதுக்கும் வந்து தடை போடுறாங்க. மக்கள் பிரச்சனைகளை பத்தி பேசுறதுக்கும் அவங்க வந்து எதுவும் வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு வந்து குறைகள் வந்து சொல்றாங்க. எல்லா இடத்துலயும் போய் முன்னாள் முதலமைச்சர் போட்டோவை மாட்டுங்க அப்படி, அது எவ்வளவு பெரிய அசிங்கம். எம்எல்ஏ கூட இல்லாத ஒரு போட்டோ எப்படி மாட்டுவாங்க? நியாயப்படி பார்த்தா முதலமைச்சர் படம் வேற தோணுச்சு. வேணாம் சொல்லுங்க, பரவாயில்ல. இல்ல இல்ல வேணாம். அதாவது பெரிய பெரிய ஆட்கள்லாம் அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. அதாவது ஒரு காமராஜர் அவரு இவரு இல்ல அண்ணா அப்படின்றது மாத்துவாங்க. இவங்க போட்டோ அந்த அளவுக்கு இல்லங்க. இவங்களோட அந்த ஆணவம் தான் சொல்றேன். இது வந்து என்னன்னா ஆணவமா, நீங்க என்ன இவரு என்ன முதலமைச்சர், இவரு தான் என்னைக்குமே முதலமைச்சர் அப்படின்னு சொல்ற மாதிரியானது. அதான் காரி துப்பி அமிச்சிட்டாங்கல்ல, தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அமிச்சிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன திருப்பி வந்து எடுத்துட்டு வந்து இந்த போட்டோவை மாட்டணும்ன்றது. அப்ப இன்னும் கோவம் வருமா வராதா உங்களுக்கு? தோத்துட்டேன்னு நான் ஏத்துக்கணும்லங்க. நான் ஏத்துக்காத வரைக்கும் உன்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. நீங்க அஜித் இல்ல சார், இது படமும் கிடையாது. நீ தோத்துட்டேன்னு சொன்ன, நீ தோத்துட்டதான். கபிலா, இது நம்ம காலம் இல்ல, நீ இறங்கி ஆடாத ப்ரோ. நீ எவ்வளவு வேணாலும் அழு, நாங்க கூட இல்ல. இதுதான் இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட். அதை புரிஞ்சுக்குங்க. நீங்க தோத்துட்டீங்க, கொளத்தூர்ல நீங்க தோத்துட்டீங்க. விஎஸ் பாபு என்னும் முன்னாள் திமுகவினரோட நீங்க 8000 வாக்குல நீங்க தோத்துட்டீங்க கொளத்தூர்ல. புரிஞ்சுக்குங்க. இனிமே நீங்க முதலமைச்சர் இல்ல. ஜோசப் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர். அவர் போட்டோ தான் மாட்டுவாங்க. பைத்தியகாரத்தனமா திமுகவினர் இது மாதிரி பண்ணாதீங்க. எல்லா இடத்துலயும் எங்க முதலமைச்சர் போட்டோ, உங்க முதலமைச்சர் அவங்க முதலமைச்சர்லாம் கிடையாது. ஒரே முதலமைச்சர் தான் இப்ப, அவரு தான் முதலமைச்சர். உனக்கு இஷ்ட கூந்தல் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, அவரு தான் முதலமைச்சர். அவர் போட்டோ தான் இருக்கும். இல்ல யாரோ ஒருத்தர் கூட்டத்துல இருந்து திருசா போட்டோ மாட்டுங்கன்னு இருக்காங்க. அது ஒரு பைத்தியம். அது எங்கேயோ ஒரு ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு பைத்தியம். சிவகங்கையோ இங்கன்னு தெரியல. அங்க ஏற்கனவே இங்க போர் சூழல்ல இருக்குது. மேகங்கள் சூழ்ந்து போர் என்னைக்கு வைக்கலான்னு இருக்காங்க. திருசா போட்டோ மாட்டணுமா? அதுல வேற எங்களுக்கு எப்பப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பப்பெல்லாம் தலைவாணி வந்து காப்பாத்திடுற சூப்பர் ஸ்டார் வேற, அவரு வேற வந்து திடீர்னு மாட்டிக்கிறாரு. ஆமா, நான் இப்பதான் வைக்கணுமா இது? நேத்து அந்த போட்டோ வந்துச்சுல்ல, ஆமா, அந்த கேக் கட் பண்ற போட்டோ வந்துச்சுல்ல, எல்லாரும் எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? எல்லாரும் நல்லா போயிட்டு இருந்திருக்கும். பாய்ஸ் படத்துல விவேக வந்து நல்லா குடிச்சிட்டு வந்துட்டு கடைசியா வீட்டுல வந்து படுத்திருப்பாரு. அடியே அமெரிக்க தொழிலதிபர்னு போனியாடி, அந்த மாதிரி இந்த திடீர்னு இந்த தூங்கிட்டு இருந்த அடியே எந்திரிப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. இல்ல அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க, அவங்க அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க. ஏன்னா அது வேற யாரோ நம்ம ரெட் ஜெயின் மூவிஸ் வேற ஏதோ ட்விட் போட்டாங்க, சாரி ஸ்டோரியா வச்சிருந்தாங்க. ஓனரா? ஆமா, ரெட் ஜெயின் ஓனரா? ஆமா, அது எனக்கு உறுதியா தெரியல. நானும் நிறைய பேர் வந்து இருந்துச்சு அது மாதிரி இருந்ததுன்னு பார்த்தாங்க. நானும் அவரோட இதுல போய் பார்த்தேன். அந்த இந்த மாதிரி எனக்கு தெரியல. அப்படி இருந்ததுன்னா பாவங்கள், ஒன்றும் பண்ண முடியாது. திரும்பாம இருக்காங்க. திரும்பாமன்னு இல்ல, இந்த டைம்ல அது தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க, வேண்டாம் அப்படின்னு அதை வந்து கடந்து போயிடுவாங்க. அதையும் மீறி நான் வந்தே தீருவேன்னு வந்தா ஒன்றும் பண்ண முடியாது. இறக்கப்படுவது உறுதி. அதுக்கே இப்போ வந்து பழைய ஃபோட்டோ, அவரு முன்னாடி இருந்த அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே எடுத்து போட்டு இப்பயே அடிக்க ஆரம்பிச்சாங்க. நீ என்ன இப்படி இறங்குறியா, இந்த இரு நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. நான் இன்னைக்கு ஒரே பெரியவர்கள் சேரும் கூட்டம்ல இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ற மாதிரி. தாண்டி தந்தை மகன் கூட்டணி, அதான் அந்த ரெண்டு தான் சொல்றேன். எல்லாம் பெரியவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நாட்டு மக்களுக்கு நல்ல இனிமையான தருணங்களை தரக்கூடிய விஷயங்களா நடந்திருக்குல்ல, இருக்குது. இவங்க ரெண்டு பேரு, அவங்க ரெண்டு பேரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் இந்த இது இப்போ திமுக கொடுத்த டெண்டர் எல்லாத்தையுமே நீங்க கேன்சல் பண்ணிங்கன்னா என்னங்க, நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணுமா பண்ணக்கூடாதா? நல்லது பண்ணணும் தான் டெண்டர்லாம் கேன்சல் பண்றாங்க. 500 அந்த பேட்டரி பஸ் வந்து கொடுத்துருக்கீங்க, டெண்டர் கொடுத்துருக்கீங்க, அதை கேன்சல் பண்ணி விட்டுருக்கீங்க. 15 கோடியில் வந்து குன்னூர்ல வந்து அந்த மல்டி லெவல் பார்க்கிங் இது பண்ணா அதையும் கேன்சல் பண்ணி விட்டுருக்கீங்க. பார்க் பார்க்கிங் அப்படிதான் சொன்னாரா சேகர் பாபு? கார் பார்க்கிங் சொல்லலையா, பார்க் பார்க்கிங்.
அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால அதுவும் வந்து கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. இவங்களோட டெண்டர்கள் எல்லாமே கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. அது நல்லது கெட்டதுன்றதை தாண்டி பிரிட்ஜ் கட்டுறதுக்கு அப்படிதான் 1700 கோடி அதையும் கேன்சல் பண்ணி இல்ல. நடந்த எவ்வளவு டெண்டர் போயிருக்கு, யாருக்கு டெண்டர் கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் அதுல லாபம் அடைகிறாங்க, டெண்டரை தாண்டி வரக்கூடிய அமௌண்ட்டாக இருக்கட்டும், இந்த அமௌண்ட்னா இந்த அமௌண்ட்டை தாண்டி நடந்திருக்கக்கூடிய ஊழல் இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு தேவைப்படுது. அதனால தான் இந்த மின்சார பஸ்களை வந்து வாங்கினதுலேயும் வந்து டெண்டரை வந்து ரத்து பண்ணிட்டு புது டெண்டரை வந்து இப்போ இனிமேல் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி முதலமைச்சருடைய அந்த பிறந்த நாளுக்காக ஊர்ல இருந்து நிறைய 300 பஸ் என்னமோ வந்திருக்கு அப்படின்னா, அங்கிருந்து அதை வந்து நீங்க எடுத்துட்டு வந்து இங்க வீணா நிறுத்தி வச்சிருக்கீங்க, 2 நாளா நிறுத்தி வச்சிருக்கீங்கன்னு அது ஒரு பக்கம் ஒரு செய்தியா வந்து போயிட்டு இருக்கு. அதையும் வந்து என்னன்றத பார்க்கணும். ஏன்னா எதற்காக அந்த பஸ் இங்க கொண்டு வரப்பட்டுச்சு, ஏன் இன்னும் அதை ரன் பண்ணாம இருக்கு, ஏன் 3 நாளா இன்னும் அங்கேயே ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கு அப்படின்றது தெரியல. அதற்கான பதில் கிடைச்சா நல்லா இருக்கும். சேலம் பார்த்திபன் அவர்கள் தான் சொல்லலாம். சேலம் பார்த்திபன் போக்குவரத்து அவர்தான் துறை அமைச்சர் அவர் தான். அவ்வளவுதான். இன்னும் ஒண்ணு இருக்குது. ஒரு 8 நிர்வாகிகள் வந்து திமுகவுக்கு போறாங்க தாவேக்கால இருந்து. என்னங்க போட்டோவோட போட்டாங்க. ஈசிஆர் பாத்தீங்களா இல்லையா? ஈசிஆர் சரவணன், கல்லானை அன்பன் இவங்கெல்லாம் வந்து தாவேக்கால இருந்து திமுகவுக்கு போறாங்க. சீஃப் கன்ஃபார்ம் டாப் சீக்ரெட். எந்திரி, டைம் ஆச்சு, எந்திரிச்சு வேலைக்கு போற வழியை பாரு. என்னன்னா யாருன்னு சொல்லவே இல்லை. இப்ப நான் இதோட சொல்றேன், போட்டோவோட போடுறேன். டாப் சீக்ரெட்டா? நான் அன்னைக்கு ஒருத்தர் உங்கள்கிட்ட காட்டினல, தஞ்சாவூர் சரவணன். ஆமா, அன்னைக்கு கூட எந்திரிச்சு பேசிட்டு இருந்தாரு. அவரு தான் போறாராம். ஆமா, அவரும் போறாரு. அவரு தான் போறாராம். இல்ல, அவரு ஈசிஆர் சரவணன் அவர்கள், அப்புறம் கல்லாணி விஜயன் அவங்களா, அவங்க இந்த மாதிரி ஒரு 8 பேர் போறாங்க. தாவைக்க ஆட்சியை வந்து தக்க வச்சுக்கோங்க எப்படியாவது. பாவம் இல்ல நக்கீரன், அவருக்கு முத்திருச்சா? பெட்டில் பாங்கிட்டு கஷ்டமா இருக்கு ரொம்ப. மாதிரி பழம் போட்டாங்க. பழம் போட்டாலே மச்சான் மச்சான் மச்சான்ட்டான். டே மச்சான், டே கண்ணம் பேசுறேன்டா, டே மச்சான் கண்ணம் பேசுறான்ற மாதிரி புலம்பு விட்டானேன்ற மாதிரி ஆகி போச்சு. என்ன பண்றது? புலம்புங்க, என்ன இன்னும் புலங்க போறாங்கன்னு தெரியல. அப்புறம் ஸ்ரீதர் வெம்பு அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த இலவச கல்வி, அதாவது கிராமப்புறத்தில் இருக்கிற இலவச கல்வி மையங்கள், இந்த இதெல்லாம் ஸ்கூலுக்குலாம் அதுக்கு நிறையா அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் வரதெல்லாம் திமுக ஆட்சியில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, செயல்படுத்தவே முடியல. பட் ஆனால் இப்போ வந்து ஈஸியாக எல்லாத்துக்கான பர்மிஷன் கிடைக்குது, இது வரவேற்கத்தக்க விஷயம்னு சொல்லிட்டு பாராட்டு கொடுத்துருக்காரு. ஏன்னா அவரும் கொஞ்சம் நிறைய அந்த சமூகம் சார்ந்து பண்ணுவார். அவர் சொல்கிறார், முத்திரை அவர்கிட்ட ஒரு முத்திரை இருக்குமே, பிஜேபி முத்திரை. ஆமா, என்ன திடீர்னு நல்லவங்க வேஷம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நல்லது, ஓகே, நல்லது நடக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நல்லது. யாரும் என்ன பண்ண முடியும்? அப்படி அவர் சொல்ற மாதிரி அந்த விஷயங்கள் நடந்திருந்ததுன்னா நல்ல விஷயம். பணம் வாங்காம இப்ப வேலைகள் நடக்குதுன்றது சந்தோஷமான ஒரு விஷயம் தான். அது எளியவர்கள்ட்டையும் போய் சேர்ந்துச்சுன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஏன்னா எளிய மக்கள் தான் இதுல அதிகமா பாதிக்கப்படுறது. ஒரு ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், அன்னைக்கு கூட ஒரு அமைச்சர்கிட்ட, கில்லி சரத்துன்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட நிறைய போய் வந்து இந்த மாதிரி 500 ரூபா வாங்குறாங்க, ரொம்ப மரியாதை இல்லாம நடத்துறாங்கன்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து சொல்றாங்க போது அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இல்லாம இருக்கணும். ஏன்னா வந்து இருக்கிறவங்க கொடுத்துட்டு அதுக்கு போயிடுவாங்க, ஓகே நீங்க எங்களுக்கு அது வேணும்ட்டு போயிடுவாங்க. இல்லாதவங்க ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. அப்போ அந்த இடத்துக்குள்ள இல்லாதவங்களுக்காக அந்த வேலைகள் நடக்கணும், பணம் இல்லாம அது நடக்கணும். நம்ம போலி மாதிரி போய் பண்ணக்கூடாது. 100 ரூபா கேட்டாங்க, எங்கிட்ட காசு இல்லை அப்படிலாம் பேசக்கூடாது. அது வந்து ஃப்ராடுத்தனம், அதை விட்டுருங்க. அது இல்லாம ஜென்ரலா இருக்கக்கூடியவங்கள்ட்ட இவங்களா விருப்பப்பட்டு கொடுக்கறது வேறங்க. நீங்க கொடுத்தாவே இந்த வேலை நடக்கும்னு சொல்றது வேற. ஏதோ ஒரு படத்துல ஒரு ஃபேமஸ் டைலாக் இருக்குமே, இந்த வேலை நடக்க கூடாதுன்னு தான் வந்து லஞ்சம் கொடுப்பாங்க, ஆனா ஒரு வேலை நடக்கிறதுக்கே லஞ்சம் கொடுக்கறது நம்ம நாட்டுல தான் நினைக்கிறேன். இந்தியன் தெரியல, எனக்கு எந்த எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை. ஆனா இந்த ஊர்ல மட்டும்தான் இந்த வேலை நடக்கிறதுக்கே பணம் கொடுக்கறதே வந்து. அதே மாதிரி கனால ஒரு டைலாக் வரும், மரியாதையும் கொடுக்குறீங்க லஞ்சமும் கொடுக்குறீங்க, ஏதாவது ஒண்ணு கொடுங்கடா, ஒன்னும் மரியாதை கொடுங்க இல்ல லஞ்சம் கொடுங்க. அவனுக்கு லஞ்சமும் கொடுத்து அவனுக்கு ஏன் மரியாதை கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு டைலாக் வரும். இந்த மாதிரி எப்படிங்க காசு டப்புன்னு இப்படி கொடுத்துட்டு போடுறா சைன் அப்படின்னா போட்டுருவாங்களா? சார் போடுங்க சார் அப்படின்னு சொன்னாதான் போடுவாங்க. அப்புறம் எதுக்கு அவனுக்கு காசு கொடுத்துக்கிட்டு? நடக்காதுல்ல. அவ்வளவு சார் போடுங்க சார்னு சொன்னா அப்ப அதுக்காவது போடணும். அப்ப காசு வாங்கினா மரியாதை எதிர்பார்க்காத, போடுறா சைன் அப்படின்னா அது அதையும் பண்ண மாட்டேன், எனக்கு 2 வேணும்னா அப்ப இப்படி அதுலயும் அவங்களும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் அப்படிதான் நடந்துப்பாங்க. என்ன எப்போ அதெல்லாம் வரும் போங்க, காசு கொடுத்துட்டீங்களா, வரும் போங்க அப்படின்னு தானே. அப்ப அது இதெல்லாம் ஒரு மாற்றம் வரணும்ல. அதெல்லாம் எளிய மக்கள் விரும்புறாங்க, வேற ஒன்றும் கிடையாது.
முக்கியமான விஷயத்த தொடவே இல்லை. அந்த அன்பானந்தன் நான் கேக்குதான்னா இங்கே ஓடி போய் ஒளிஞ்சிருக்கீங்க எங்க? இப்பெல்லாம் பேசக்கூடாது இல்லை நீங்க ஃபர்ஸ்ட். யார், விஜயா? விஜய் அவர்களா இல்லை அவரு? குட்டி விஜய். அதாவது இன்னைக்கு ஒட்டுமொத்த திமுகவினரும் அவங்களுக்காக பேசக்கூடியவங்களும் இன்னைக்கு வந்து அதை வந்து எதிர்த்து வந்து நின்று வந்து உதயநிதி அவர்களுமே எல்லாருமே, கனிமொழி உட்பட எல்லாருமே வந்து பேசுறாங்க. அரசு பாரதி உட்பட எல்லாரும் வந்து பேசுறாங்க. ஃபைன், நியாயமான விஷயம். உங்க கட்சிக்காரங்களுக்காக பேசுறவங்களுக்காக நீங்க வந்து முன்னாடி வந்து நின்று எல்லாரும் பேசுறீங்க, ரைட்டு. இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு விஷயத்திலும் உங்க ஆட்சியில் இருக்கும்போது இதே மாதிரி நிறைய பண்ணியிருக்கீங்களே, இன்க்ளூடிங் சவுக்கு சங்கர். அவர் வீட்டில் இந்த மாதிரி கொண்டு போய் சாக்கடையை ஊற்றும் போது ஒட்டுமொத்த பேரும் சைலண்டா தானே இருந்தீங்க, யாரும் எதுவுமே பேசவே இல்லை. இன்னைக்கு பேசுற கனிமொழியா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், அன்னைக்கு அவர் வீட்டுல இதே கருத்து சுதந்திரம் தானே, இப்ப கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுதுன்னு தானே அந்த பையனை வந்து இன்னைக்கு போய் போலீஸ்ட வந்து அரெஸ்ட் பண்ணாங்க, வழக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லி பேசுறீங்க. அதே தானே சவுக்கு சங்கர் அவர்கள் பேசினாரு. அப்புறம் அதுக்கு மட்டும் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி குண்டாசுல போட்டு கையை உடைச்சு காலை உடைச்சு எவ்வளோ வேலை. நாங்க தான் தீய சக்தி பண்ணிட்டோம், நீங்க தூய சக்தி தானே, நீங்க பண்ணலாமா? அப்படி அதான் கேக்குறாங்க. கரெக்ட், பண்ணக்கூடாதுதான், பண்ற மாதிரி வச்சிருக்கீங்களே. இல்ல, எனக்கு தெரிஞ்சு அதுல கைது பண்ணிருக்க தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் பண்ணல நினைக்கிறேன், தெரியல. போனதே கூட இருக்கட்டுமே, அரெஸ்ட் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து ரெண்டு விஷயம் இல்லைங்க, அவங்க ரொம்ப ஒரு மாதிரி இதாக தான் பேசிட்டு இருக்காங்க. அது நம்ம வந்து விட்டு வைக்க கூடாது. ட்ரிகர் ஆகுறதுன்றது உண்மைதான். இந்த மாதிரி விஷயங்களை இன்னைக்கு கவர்மெண்ட்டுமே சொல்லியிருக்கு, மாநகராட்சி எல்லாருமே இல்ல மாநகராட்சியுமே சொல்லியிருக்கு. என்ன நான் தான் சொல்றேனேங்க, அவங்களால அது ஏத்துக்கவே முடியலங்க. ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சிருந்தா கூட அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்காது. ஸ்டாலின் அவர்கள் ஜெயிக்காததன் விளைவு இன்னைக்கு அவங்களால வந்து அதை ஏத்துக்க முடியல. ஒன்னும் இல்லை, இன்னைக்கு டிவிக்கே தோத்து ஆட்சிக்கு வராம இருந்திருந்தா கூட இவங்கெல்லாம் கூட இது இவ்வளவு இதுவா பேசிருக்க மாட்டாங்க. ஆமாங்க தோத்துட்டாங்க, நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தோம், இவ்வளவு ஜெயிச்சிருக்கோம், எதிர்கட்சியா இருக்கோம், அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு பேசியிருப்பாங்க. ஆனா இவங்கள பக்குவம் இல்லாத கூட்டம்னு சொல்லிட்டு இந்த கூட்டம் அதை கொஞ்சம் கூட பக்குவமா ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறாங்க. எப்படி ஒரு முதலமைச்சரை ப்ரொவோக் பண்ணணும், ப்ரொவோக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது எப்படி வந்து விஜய் அவர்கள் சொன்ன கதை அரசியல் ரீதியாகத்தான், அவர் பர்சனல் லைஃப்ல சொல்லல. மறுபடியும் சொல்றேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தந்தையை அவர் வந்து டார்கெட் பண்ணல. அவர் டார்கெட் பண்ணது திமுகவுடைய தலைவர், அவரை டார்கெட் பண்ணி சொன்னதுதான். அவர் குளத்தூர்ல காணும்னு சொன்னது கூட அரசியல் ரீதியான கருத்து தான். தோத்துட்டாருன்றத அவர் சொன்னது சரியா தப்பான்றத தாண்டி ஒரு அரசியல் ரீதியான கருத்து. ஆனா அந்த கருத்தை நீ எப்படி ஹேண்டில் பண்ற? செங்கல்பட்டுல கணவனை தேடும் மனைவி நீ போய் ஹேண்டில் பண்றனா, அப்ப தலைமையே இப்படி யோசிக்குதுன்னா அப்ப கீழே இருக்கிற தொண்டை எப்படி பேசுவான்? நீங்களே வந்து ஒரு ஆபாசமாகவும் அவங்களுடைய பர்சனல் லைஃபை சீன்ற மாதிரியும் நீங்க பேசுறீங்கன்னா அப்போ இதை பார்க்கக்கூடிய ஜென்சின்னு ஏமாத்திட்டு இருக்கக்கூடிய கும்பல் எப்படி பேசும்? அவன் ஜென்சி கிடையாது அந்த பையன், அது வேற. ஆமா, ஜென்சியை ஒருங்கிணைக்க கூடியவர்களாம். ஆமா, அந்த 5 பேர் ஜென்சி ஒருங்கிணையவே மாட்டாங்க, தனித்தனியா தான் உட்காந்து வேலையை பார்ப்பாங்க. ஆமா, இதுல ஜென்சியை ஒருங்கிணைக்கிறாங்க. அந்த ஜென்சியை ஒருங்கிணைக்கிறதுல இந்த பையன் இருக்கான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய அவரை வந்து கைது எல்லாம் பண்ண தேவையில்லை, வார்னிங் கொடுக்கலாம். விசாரி போயிருக்காங்க. சொல்றேன், நான் என்ன சொல்றேன்னா இதெல்லாம் தேவையில்லாத விளம்பரம். இன்னைக்கு என்னமோ ஒரு பெரிய தியாகி மாதிரியும், அவர் ஏதோ நாட்டு மக்களுக்காக வந்து போராடிட்ட மாதிரியும், மக்கள் பிரச்சனைகளுக்காக இறங்கி வீதியில இறங்கி போராடிட்ட மாதிரியும், தூய்மை பணியாளர்களுக்காகவும் வேற ஏதோ தொடர் போராட்டங்களுக்காக தொழிலாளர்களுக்காக வந்து என்னமோ போராட்டம் பண்ண மாதிரி வந்து அது ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. நீ பேசுனதே ஒரு கேவலமான கருத்து. ஏதோ போன் பேசுற மாதிரி, ஜேசன் சஞ்சய் கிட்ட பேசுற மாதிரி, உங்க அப்பாவை காணுமாப்பா, பனையூர்ல இருப்பாருப்பா, அங்க இருப்பாருப்பா, அந்த நடிகையோட இருப்பாருப்பான்னு. கருத்து சுதந்திரம் தான் இல்லைன்னு சொல்லல, அதுக்காக நீங்க எவ்வளவு அவருடைய ஃபேமிலி வரைக்கும் உங்களுடைய கருத்து சுதந்திரத்தை கொண்டு போய் திணிக்க முடியாது. ஆனா அதுக்காக கைது பண்ணணும்ன்றது அவசியம் கிடையாது. போயிட்டு இந்த மாதிரி பேசாதீங்கன்னு ஒரு வார்னிங்கை வந்து கொடுத்துட்டு முடிச்சிருந்திருக்கலாம். ஆனா அதை இப்போ எவ்வளவு பெரிய பில்டப்பா, அவர் ஏதோ பெரிய தியாகி மாதிரி அவருக்கு ஏதோ பெரிய பில்டப் கொடுத்து ஏன் கைது பண்ணக்கூடாது? நம்ம ஆட்களுக்கே அதுல ஒரு முரண்பாடு இருக்கலாம். ஏன் கைதுலாம் அனாவசியம். இது மாதிரி விஷயங்கள் இனி இந்த 5 வருஷத்துக்கு இருக்கதான். இது இன்னும் அதிகமா தான் இருக்கும். அந்த ஒரு பயம் வேணும்ல நம்மளுக்கு, அதிகமா தான் இருக்கும். நீங்க கைது பண்ணாலும் அவங்க அப்படிதான் பண்ண. ஏன் சொல்லுங்க, உங்களுக்கு தலைமை அப்படி இருக்கு. தலைமை அப்படி இருக்கும்போது அதுக்கு கீழே இருக்கவங்களும் அப்படிதான் இருக்கும். நீங்க தலைமை இது பண்ணாம இருந்துச்சுன்னா தொண்டர்களும் அதை பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, திமுக ஒட்டுமொத்த என்ஆர்ஐ ஐடிவிங்க இருக்கட்டும், ஐடிவிங்க தான் நான் கேட்டேன். நீங்க சொல்ற மாதிரி ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேசுறதா இல்ல ஆராசா பேசுறாருன்னா அது வேற. சரி, ஓகே, அவங்க எல்லாம் பழைய ஆட்கள், அவங்க பேசுறாங்க இல்ல புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னு சொல்லலாம். உனக்கு எங்க போச்சு புத்தின்னு தான் நான் கேட்கிறேன். யாருக்கு? இந்த ஜென்சி திமுகக்கு என்னங்க பேசுறீங்க? புத்தி இருந்த நான் எங்க அப்படி திமுக
ஏங்க ஜென்சியை ஒருங்கிணைக்கிற கூட்டத்துன்னு சொல்லி ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்குமா? எவனாவது அப்படி சுத்துவாங்களா? இவ்வளவுதான். அதுதான் சொல்றேனே, உங்களுக்கு ஏன் திரும்ப திரும்ப சொல்ல, கைது நடவடிக்கைன்றது நீங்க எக்ஸ்ட்ரீம் போகும்போது, ரொம்ப ஆபாசமா ரொம்ப வல்காரிட்டியா போகும்போது நீங்க வந்து அவங்கள வந்து கைது பண்ணலாம். அப்போ வந்து இது பண்ண மாட்டாங்க. அவங்க பேசிட்டா அந்த மாதிரி இது பண்ணிட்டாங்கன்னா ஒரு வார்னிங்கோட வந்து முடிச்சிருந்துருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு அவனை வந்து பெரிய ஹீரோ மாதிரி பாத்தீங்களா, அவர் பாத்தீங்களா விஜயை பயந்துட்டாரு வச்சுட்டாரு. விஜய் அதை பார்த்துருக்க கூட மாட்டாரு. அவங்களுக்கு புரியலையா? விஜய் அதெல்லாம் பார்த்துருக்க கூட மாட்டாரு. அதுக்கு ஒரு இதுவும் தேவையும் கிடையாது. இது ஆகணுன்றதுக்கு தானே இவ்வளவு பேச்சு பேச. அதுதான். அதுக்கு உடனே எல்லாரும் வீடியோ எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு நல்லா பாருங்க. அன்னைக்கு தான் அங்க போன நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கிட்டு ஸ்கிரிப்ட் ஒப்பிச்சுக்கிட்டு இருந்தது. அடுத்த நாள் இங்கிட்ட ஒண்ணு, அடுத்தது இன்னொன்னு, அந்த ஏரியா இந்த ஏரியா, அது நாளைக்கு வரும் பாருங்க. பாக்கலையா? அப்படியா? அதெல்லாம் காலையிலேயே எல்லாம் நைட்டு எல்லாமே 12 மணிக்கு நடந்தது தானே. அதனால எல்லாம் உடனே இல்ல இந்த மாதிரி வேற ஏதாவது திருப்பி அடுத்தது அங்க வரும் பாருங்கன்றேன். நான் அதான் சொல்றேன்யா. இந்த இதை வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, வீட்டுல ஒரு பாட்டியோ தாத்தாவோ இருப்பாங்கல்ல, சும்மா கத்திக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி எங்க போற வரைக்கும் அந்த கேட்டகரியில வச்சுக்கணும். கம்முன்னு இருக்கணும், சரியா அப்படின்ட்டு போயிடணும். அவ்வளவுதான். அவங்கள போயிட்டு அடிக்கிறது வைக்கிறது அது மாதிரி பண்ணா ஊர் நம்மள தப்பா பேசும். வயசானவங்க அது பேசுனது என்ன பேசுனது நமக்கு தான் தெரியும். நம்ம எவ்வளவு காண்டானோ நமக்கு தான் தெரியும். ஆனா ஊர்ல வெளியே இருந்து பாக்குறவனுக்கு வயசானவங்களை போட்டு அடிக்கிறானே, குடும்பம் நல்லா இருப்பானா இவன் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த ஒரு கேட்டகரியில அது வருன்றதுக்காக சொல்றேன். அதுக்காக இதெல்லாம் தீண்டாம இருக்கிறதே நல்லது. தீய சக்தியா இருக்கு. அவ்வளவு அப்படியா, நல்லா இருக்கா, நைஸ் 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 ட்ரைப்பா அப்படின்ட்டு போயிடணும். மத்த எதுவும் பேசக்கூடாது, நினைச்சுக்கிட்டு போயிடணும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். நீங்க ஒரு சில ரீல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். இந்த ஏடிஎம்கேல ஒருத்தர் ரீல்ஸ் பண்ணுவார்ல, அதை எப்படி நீங்க ரசிச்சு பாப்பீங்க? அந்த டான்ஸ்ன்னு ஒண்ணு பண்ணுவார்ல, கஷ்டமா இருங்க. அவருக்கு ஒரு 40,000 ஃபாலோவர். என்னப்பா உங்களுக்கு நம்மளும் இங்க. நான் கேக்குறேன், அவரு அவ்வளவு எஃபெக்ட் எடுத்து பண்றாருல, நீங்க ஏதாவது எஃபோர்ட் எடுத்து பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணவும் முடியாதுங்க. முடியாதுல்ல. அப்போ உங்களுக்கு ஃபாலோவர்ஸ்ல ஏதோ பேசுறோம் வைக்கிறோம். நானு அவ்வளவுதான். அதான் தொட்டி திருமாரி ஒரு 1000 வந்துருக்குது. நீங்க ஃபாலோவர் சேர்த்து என்ன பண்ண போறீங்க? இன்ஸ்டால ஒன்னும் பண்ண போறீங்க என்ன? நீங்க இந்த ஃபாலோவர் சேர்த்து நீங்க இன்ஸ்டா இன்ஃப்ளூயர் ஆக போறீங்களா? இல்ல ஏதாவது ப்ராடக்ட் சேல் பண்ண போறீங்களா? இல்ல இன்ஸ்டாகிராம்ல செலிபிரிட்டி ஆகி ஏதாவது காலேஜுக்கு போய் ஸ்பீச் கொடுக்க போறீங்களா? இல்ல ஏதாவது ஹீரோ ஹீரோயின்ஸை வந்து பேட்டி எடுக்க போறீங்களா? இல்ல இதுதானே பண்ண போறீங்க. அடுத்து படம் தானே டைரக்ட் பண்ண போறீங்க. அதுக்கு எதுக்கு உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்? மக்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லணும் அப்படின்னா இந்த கருத்து கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான். கருத்து சொல்றதுக்குலாம் 1000 பேர் இருக்காங்க. 1000 பேருக்கு 1001 நான் இருக்க கூடாதா? அப்ப நீங்க ஏதாவது பண்ணுங்க. அந்த மாதிரி மட்டும் பண்ணக்கூடாது. தர்பூசணி ஸ்டார் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்க. எனக்கு ஃபாலோவர்ஸ் ஒன்றும் இன்ஸ்டாகிராம் இது டெலீட் பண்ணிடுறேன், அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிடுறேன் நான். போதும். ஓகே முடிச்சிருவோம். ஆக்சுவலா நாங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கோம், தம்பி இல்ல. ஆமா, இப்ப பாருங்க, நானே தான் எந்திரிச்சு போய் கட் பண்ணணும். எஸ்கேப் ஆயிட்டான், ஒரு ஓடிட்டான். 2 நாள் இல்ல. அவனை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஊர் போய் ஐடியா சேனல்லையா வேணுமா சொல்லணுமா? வேணாம், இருக்கட்டும். அவனே ஒரு நாள் சொல்லுவான், அன்னைக்கு சொல்லிக்கலாம். அதுதான் குளத்தூர்ல கட்டிடுவோம். கண்டிப்பா கார்த்திக் தொடர்ந்து நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு, இந்த வெள்ளை அறிக்கையெல்லாம் வரட்டும், என்ன செய்திகள்லாம் வருதுன்னு பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. மகிழ்ச்சி.